உங்களுடைய பேர் என்னங்கன்னா, எந்த தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா போட்டியிடுறீங்க? நான் சிலம்பரசன் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளரா போட்டியிடுறேன். ஓகே. அ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுடைய குடும்ப பின்னணிய பத்தி சொல்லுங்கண்ணா. நான் வந்து பிஎஸ்சி விஸ்காம் முடிச்சிருக்கேன், விஷுவல் கம்யூனிகேஷன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளா வந்து தமிழ் ஆய்வு பண்ணிட்டுருக்கேன். சங்ககால மன்னர்கள பத்தியான ஆய்வுகள் பண்ணிட்டுருக்கேன். என் குடும்ப பின்னணி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தமிழ் தேசிய அடிப்படையில ஒரு தமிழ் தேசிய குடும்பம். தொடக்கத்தில என்னோட தந்தை பார்த்தீங்கன்னா, தீகால இருந்தாரு. அதைத் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில பயணிக்க தொடங்குனாங்க. 2009 நாம் தமிழர் ஒரு இயக்கமா தொடங்குன காலத்திலேருந்தே நாங்க நாம் தமிழர்ல பயணிச்சுட்டு இருக்கோம். தொடக்க காலத்துல இருந்தே இருக்கீங்க. தொடக்க காலத்திலேருந்தே இருக்கோம். ஓகே. அப்ப நீங்க பள்ளி, கல்லூரியில படிச்சுட்டு இருந்தீங்களா? இல்ல சரியா நான் அப்ப வந்து கல்லூரி முடிச்சுட்டு வந்தேன். 2011ல நான் கல்லூரி முடிச்சேன். அப்ப கல்லூரியில இருந்தேன் நானு. ஓகே, ஓகே. அ தொடர்ச்சியாக நாம் தமிழர் இயக்கத்துல நீங்க கல்லூரி முடிச்சதிலிருந்தே பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா. நான் கிட்டத்தட்ட 2016 வரையும் களமாடிட்டு இருந்தேன். ஓகே. தொடக்க காலத்துல வந்து திருவள்ளூர் மாவட்ட, நடுவண் மாவட்ட இளைஞர் மாணவர் பாசறை செயலாளரா இருந்தேன். அப்புறம் 2016க்கு அப்புறம் குடும்ப சூழல் காரணமா அடிப்படை உறுப்பினரா இருந்தேன். ஆனா எல்லா நிகழ்வுகள்லயும் கலந்துப்பேன். அதுக்கப்புறமாக நீங்க வேட்பாளரா எப்படி தேர்வு செய்யப்பட்டீங்க? எப்படி அந்த வேட்பாளர் தேர்வு நடைபெற்றது? அத பத்தி சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் அனைத்து தொகுதிகளிலும் இளைஞர்களை நிறுத்தணுன்றது தான் அவங்களோட நோக்கமா இருந்தது. அப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்க இளைஞர்களை வந்து தேடி அவங்க எடுத்தாங்க. தேடி எடுக்கும்போது இந்த சமூக கட்டமைப்பும் ஒன்று பார்க்கப்பட்டது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான சம உரிமை தரணும் அப்படின்ற அடிப்படையில் சோசியல் இன்ஜினியரிங் படியும் பார்க்கும்பொழுது என்னை வந்து ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க. ஓகே. அந்த வேட்பாளர் தேர்வுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் உங்ககிட்ட அணுகி சொன்னாரா? நீங்க தான் இந்த தொகுதியில நீ தான் என் சாய்ஸா இருக்கீங்க அப்படின்ற மாரி? இல்ல நான் வந்து சீமான் மாமா வந்து சிறு வயதிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னோட 11 வயதிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே மாமான்னு தான் கூப்பிடுவேன் அவர. அ ஒரு நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு போன 2023 நவம்பர் அப்ப என்ன அழைச்சாரு. அழைச்சு இந்த மாரி "என்ன பண்ணிட்டு இருக்கன்னாரு." "பண்ணிட்டு இருக்கேன் மாமா. இந்த மாரி தமிழ் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னேன். "ஏன் கட்சியில பயணிக்கலன்னாரு." "இந்த மாரி சூழல்ல பயணிக்கலன்னேன்." "சரி இளைஞர் பாசறையில இருக்க. நீ என் கூட பயணி" அப்படின்னாரு. நானும் பயணிக்க தொடங்குனேன். அதே மாதிரி போன ஆண்டு அக்டோபர் கூப்பிட்டு நீ தான் வேட்பாளர்னாரு. சரி அவர் முடிவு எடுத்தா அது சரியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எந்த மாரி ஒரு யார்கிட்ட இருக்கோம்ன்றத நம்ம பார்க்கணும். இப்போ உலகத்துல நம்ம பல்வேறு புரட்சியாளர்கள நம்ம பார்த்துருக்கோம். எல்லா புரட்சியாளர்களும் எப்படி உருவானாங்கன்னா, அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வரும். மக்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து அடிமைப்படுத்தப்படுவாங்க, பாதிக்கப்படுவாங்க. அங்க ஒரு புரட்சியாளன் வருவான். ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த சூழல்ல இருக்கோன்னே தெரியல. அப்படி நம்ம அடிமையா இருக்கோம்ன்றதே நம்ம மக்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மக்கள் கிட்ட கிட்டத்தட்ட பேசி ஒரு புரட்சியை உருவாக்கி ஒரு 36,00,000 பேரை வந்து மாத்திருக்காருன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர். அப்ப அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா, அது சரியா இருக்கும்ன்றத அடிப்படையில சரின்னு சொல்லிட்டேன். நான் எந்த ஒரு மறுப்புமே சொல்ல சரின்னு சொல்லிட்டேன். ஓகே. இப்ப கட்சியில 2011ல இருந்தே பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? கட்சியில என்ன மாரியான விஷயங்கள் கட்சியின் சார்பா கட்சிக்கோ அப்படி இல்லன்னா மக்கள் பணிகள்லயோ நீங்க செஞ்சதா நினைக்கிறீங்க? ஏதாவது 1, 2 நினைவு கூற முடியுமா? இல்ல கட்சி பணி நாங்க தொடக்கத்துல வந்து நெறைய ஈழப் போராட்டங்கள்ல வந்து பங்கெடுத்திருக்கோம். கட்சி தொடங்குறதுக்கு முன்பும் சரி, கட்சி தொடங்குன காலகட்டங்களிலும் ஈழப் போராட்டங்கள்ல நெறையா பங்கெடுத்திருக்கோம். அத பார்த்தீங்கன்னா, நெறையா சமூக பணிகள் நெறைய செஞ்சிருக்கோம். இந்த மாரி பனைமரம் நடுறது, ஏரிகள சுத்தம் செய்றது, அதுக்கான போராட்டங்கள் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்ப கூட ஒரு சமீப காலத்துக்குள்ள நான் சார்ந்த பகுதிகள்ல புழல் ஏரியில வந்து கழிவுநீர் கலக்குது. அதுக்காக போராட்டம் நடத்தி அத தடுத்து நிறுத்தணும். இந்த மாரி பல்வேறு பணிகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சில இடங்கள்ல தான் அப்பா பயணிக்கிற பயணத்திலேயே தம் மகனும் போவாங்க. ஒரு இடங்கள்ல மாறும். உங்க அப்பா தமிழ் தேசியத்துல பயணிக்கிறார். நீங்களும் தமிழ் தேசியத்திலேயே பயணிக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல அது தமிழ் தேசியம்ன்றது வந்து தானாவே அது வந்து நம்மள வந்து உள்ள இழுத்துரும். அந்த மாரி ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஏன்னா, அது அதோட பாதையும், அது கடந்து வந்த பாதை, அதோட நோக்கம் எல்லாமே ஒரு சரியான விஷயம். இப்ப நம்ம அதுக்குள்ளேயே இருக்கும் பொழுது, அது நம்மள வந்து விட்றாது. நம்ம வெளியில இருந்தா கூட பரவால்ல. நம்ம காலையில எழுந்திருக்கும்போது அங்க பாரதிதாசன் பாடல் தான் ஒலிக்கும் நம்ம வீட்ல. நம்ம படிக்கிற நூலா இருக்கட்டும், நம்ம கடந்து வர ஒவ்வொரு விஷயமும் நான் படிச்ச பள்ளி வந்து தாய் தமிழ் தொடக்கப் பள்ளி தான். அந்த மாரி ஒவ்வொன்னுத்துலயும் தமிழ் தேசியம் இருக்கும் பொழுது, தானாவே என்ன உள்ள இழுத்துருச்சு அது. அத விட்டு வெளில வர்றதுக்கான வாய்ப்பே வரல. ஓகே. இப்ப உங்க கட்சியில உங்கள வேட்பாளரா ஏத்துக்கலாம். இப்ப மற்ற கட்சிகள்ல இல்ல வெளியில இருந்து பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "உங்க அப்பா கட்சியில நல்ல பொறுப்புல இருந்தாரு. அதனால சீட்டு வாங்கி குடுத்துட்டாரு." அப்டின்ற ஒரு பார்வையும் உங்க மேல ஒரு முள் மாரி குத்தும். நீங்க என்னதான் சிறப்பான களப்பணி செஞ்சு நீங்க வேட்பாளரா தேர்வா இருந்தாலும் கூட, இந்த மாரியான ஒரு அவசொல் வர வாய்ப்பு இருக்கு. அத நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க?
இல்ல நம்மள பொறுத்தவரைக்கும் நமக்கு நம்ம மேல வந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும். என் தாய்மாமன் சீமான் சொல்ற மாதிரி தான். நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. நமக்கான நோக்கம் சரியா இருக்கா? ஏன்னா, இங்க வந்து எதையுமே நம்ம பார்க்கல. எது வந்து வெற்றி பெறும், எது தோல்வி பெறும், இந்த மாரி விஷயங்கள் கூட நாங்க பார்க்கல. எது சரியானது, அவ்வளோதான் அவங்க பார்க்குறாங்க. கட்சி வந்து அதை தான் பார்க்குது. சரியானதை செய்வோம். அதாவது தவறான ஒன்றை செஞ்சு வெற்றி பெறத விட, சரியானத செஞ்சு தோல்வி அடையலாம்ன்ற ஒரு ஒரு சரியான ஒரு பார்வை அவங்க கிட்ட இருக்கும் பொழுது, நமக்கு வந்து வேற எத பத்தியும் நான் யோசிக்கல. அவங்க சொன்னது சரி அப்படின்னு பட்டுது. அதனால நான் செஞ்சுட்டு இருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்துல அல்லது அம்பத்தூர் தொகுதியில உங்க தொகுதிய பத்தி சொல்லுங்க. அங்க இன்னமும் சாதி பார்த்து வேட்பாளர்கள் போடுவது, இல்ல சாதி பார்த்து மக்கள் ஓட்டு போடுற நடைமுறை இருக்கா பார்க்குறீங்களா? இல்ல எல்லா பகுதிகள்லயும் இருக்கு. இன்னமும் வந்து திமுக ஏன் வந்து பொது தொகுதிகள்ல வந்து ஆதி தமிழ் குடிகள வந்து நிறுத்துறது கிடையாது. அப்ப அது எல்லா தொகுதியிலும் இருக்கு. ஆனா நாங்க என்ன பண்றோம்? நாங்க வந்து அதுலருந்து மாறுபடுறோம். இதுவரையும் இல்லாத அளவுக்கு எல்லாத்துக்கும் சமத்துவமா அத வந்து பிரிச்சு தரணும். எல்லா குடிகளுக்கும் சம உரிமை கிடைக்கணும்ன்ற அடிப்படையில நாம் தமிழர் வந்து அத வந்து பண்ணுது. அப்படி பண்ணும் பொழுது எங்களோட எங்களோட அம்பத்தூர் தொகுதிய வந்து நான் சார்ந்த சமூகத்துக்கான தொகுதியா வந்து பார்த்தாங்க. அத வந்து எங்களுக்கு குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க சீமான் அவர்கள சிறு வயதிலிருந்தே பார்க்குறேன். 11 வயதிலிருந்தே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவரோட எண்ணற்ற பேச்சுகள நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு 15 ஆண்டு காலம் அரசியல் அனுபவத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அவருடைய முதிர்ச்சி இப்ப எப்படி இருக்கு? 2011 காலகட்டத்துல அவர் இருந்ததுக்கும், 26ல இருக்கிறதுக்கும் என்ன வேறுபாடா பார்க்குறீங்க? இல்ல இப்ப நான் நான் சிறு வயதில பார்க்கும்பொழுது, அப்ப பார்த்த சீமான் வந்து இப்ப கிடையாது. ம். ஏன்னா, அப்ப இருந்த சீமான் இப்ப இருந்தாருன்னா, பல்வேறு அவரோட அந்த ரௌத்திரம், அந்த கோவம் இருக்குல்ல, அது வந்து எல்லாமே இப்ப வந்து பக்குவமா மாறிடுச்சு. ம். ஏன்னா, அந்த அளவுக்கு அவர் தன்னை தானே செதுக்கிக்கிட்டாரு. நான் அவர தொடக்க காலத்துல பார்த்தது எல்லாமே, மாமான்னு உரிமையா பேசினா கூட, கிட்ட நெருங்கவே நான் பயப்படுவேன். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து, சமூகத்துல இருக்க எல்லா சிக்கலையும் பார்த்து அவருக்கு அந்த அளவுக்கு கோவம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும். அப்ப இப்ப என்னன்னா, நம்ம போனோம்னா, "வா மாப்பிள்ளன்னு" சகஜமா கூப்பிடுறாரு. "வா மாப்பிள வந்து களமாடு. உன்னால முடியும். உன் கூட சரியான ஒரு 10 பேர் இருந்தா போதும். உன்னால வென்றெடுக்க முடியும். நீ களமாடு." அந்த அளவுக்கு ரொம்ப சகஜமா இருக்காரு. இப்போ ஒரு மனிதர வந்து அவர் கொள்கையிலருந்து மாறல, தத்துவத்திலருந்து மாறல. ஆனா, அந்த ரௌத்திரமும், கோவமும் இப்ப வந்து ரொம்ப சாந்தமாயி, எது நமக்கான கொள்கையை, லட்சியத்தை அடைந்தால் போதும்ன்றத நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே. அதுவே ஒரு பெரிய மாற்றமா பார்க்குறேன் நான். ஓகே. இப்ப நீங்க உங்கள வேட்பாளரா களமாட சொன்னதுலருந்து முழு நேர அரசியல் பணி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வேற ஏதோ முழு நேர பணி உங்களுக்கு இருக்கா? இல்ல என்னோட தொழிலையும் நான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு கிளவுட் கிட்சன் வச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஓகே. என்னோட தொழிலையும் நான் பார்க்குறேன். அரசியலையும் பார்த்துட்டு இருந்தேன். போன மாதம் வரைக்கும். இப்ப வந்து முழுக்க முழுக்க அரசியல் மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. இப்ப அரசியல் அப்படின்றதே முழுக்க முழுக்க என்ன சொல்றது? மக்களுக்கான பணி இல்லையா? நம்முடைய நேரத்த நமக்கு செலவிடுறத விட, மக்களுக்காகவும், மக்கள் பிரச்சனைக்காகவும் நம்ம அதிகமாக இதுல செலவிட வேண்டியதாக இருக்கும். அந்த அந்த தாட் இருக்கவங்களால தான் அரசியல்ல ம். பயணிக்கவே முடியும். இங்க அரசியலுக்கு வந்தப்புறம் அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது மக்களுக்காக நேரத்த செலவிடுவத நீங்க எப்படி அணுகுறீங்க அத? இல்ல நம்ம வந்து நம்ம கட்சிய பொறுத்தவரைக்கும் வந்து, நம்ம வந்து ஒரு இனத்தோட அழிவுல இருந்து தொடங்கணும். அப்ப அந்த ஈழ மக்களுக்காக தன்னோட உயிரை வந்து தன்னை யாருன்னு தெரியாது. லட்சக்கணக்கான போராளிகள் வந்து அங்க இறந்திருக்காங்க. அவங்க யாருமே தன்னை யாருன்னு முன்னிறுத்திக்கல. யாரோட முகமும் நமக்கு தெரியாது. அதிகபட்சம் ஒரு 20 பேர தாண்டி நம்மளால யாரையும் அடையாளம் காண முடியாது. அங்க லட்சக்கணக்கான பேர் வந்து தமிழ் தேசியத்துக்காகவும், தன்னோட எதிர்காலத்துக்காகவும் உயிரை விட்டுருக்காங்க. அவ்ளோ பேர் அவ்ளோ உயிர் தியாகம் செய்யும் பொழுது, நம்ம வந்து குறைஞ்சபட்சம் நேரத்த தான் செலவிட போறோம், இந்த மக்களுக்காக, தமிழ் தேசியத்துக்காக. அப்போ வந்து தன்னார்வமா நாங்க பண்றோம். இதே ஒரு மாற்று கட்சியா இருந்தா சுயநலத்துக்காக வருவாங்க. இந்த கட்சியில வந்து ஒரு பதவி வந்துருச்சு, வேட்பாளர்ன்ற ஒரு இது கிடைச்சிருச்சு. உடனே அத வச்சு காசு சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு நோக்கத்துல வருவாங்க. அப்படி நம்ம இந்த கட்சியில பண்ணவும் முடியாது. அதுக்கான அந்த நோக்கத்தோட நாங்க வரவும் இல்ல. நாங்க ஈழத்தமிழர்கள பார்த்து, அந்த இன அழிவை பார்த்து வந்தவங்க. அதனால எங்களால நேரம் செலவிட முடியுது. ஓகே. இன்னொன்னு ஒரு என்ன சொல்வது, அரசியல்ல இருக்கோம் அப்டின்னாலே நம்மளால கோவப்பட முடியாது. நெறைய விதமான மக்கள சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒருத்தர் கோவமாக அணுகுவாங்க. ஒருத்தர் நெறைய அவமானங்கள சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பொறுமையும், சகிப்புத்தன்மையும் ரொம்ப தேவை இல்லையா? இப்ப நீங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க. அந்த பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்களா? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்திட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்றாங்க நம்மள வந்து கோவப்படுத்துறதுக்கு. ம். அ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பக்குவம் அடைஞ்சுக்கிட்டே வரோம். அது எனக்கே தெரியுது. என்ட்ட இருக்க மாற்றங்கள் எனக்கு தெரியுது. சரி. அந்த அளவுக்கு அரசியல் நம்மள செதுக்குது ஆக்சுவலி. ஓகே. இப்ப உங்கள பத்தி இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப அம்பத்தூர் தொகுதிய பத்தி சொல்லுங்க. அந்த தொகுதியில எவ்வளோ வாக்காளர்கள் இருப்பாங்க? எவ்வளோ பூத்ஸ் இருக்கும்? எவ்வளோ பூத் ஏஜென்ட்ஸ் நீங்க கட்சியின் சார்புல போட்டிருக்கீங்க? அத பத்திலாம் சொல்லுங்க.
அம்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3,00,000 வாக்குகள் இருந்தது. இப்போ வந்து 3,00,000 வாக்குகளா குறைஞ்சிருக்கு. இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் 3,00,000 வாக்குகளா குறைஞ்சிருக்கு. 364 பூத் இருக்கு. ஓகே. அந்த 366 பூத்தையும் நாங்க வந்து ஒரு பூத்தையும் ஒரு கிளையா வந்து கட்டமைக்கிறோம். ஒரு கிளைய வந்து அந்த கிளையில இருக்க உறுப்பினர்கள் அந்த கிளையில களமாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிளையா கட்டமைச்சிருக்கோம். இதுவரையும் நாங்க வந்து 180 கிளைகிட்ட வந்து கட்டமைச்சிட்டோம். இன்னும் மீதி இருக்க கிளைய கட்டமைக்கிறதுக்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு கிளை இப்ப ஒரு பூத்துக்கு எத்தன மெம்பர்ஸ் போடுறீங்க? ஒரு பூத் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஆமா. எத்தன பேர போடுறீங்க? பூத் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து 2லிருந்து அதிகபட்சம் நாங்க வந்து ஒரு கிளைக்கு வந்து ஒரு பொறுப்பாளர்கள் வந்து 2லிருந்து 8 பேர வந்து நியமிச்சிருக்கோம். 8 பேர் உள்ள கிளையும் இருக்கு, 2 பேர் உள்ள கிளையும் இருக்கு. ஒரு சில கிளைகள்ல ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. அது அப்படியே படிப்படியா நாங்க வளர்த்து எல்லா கிளையிலும் 8 பேராவது இருக்கணும்ன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப ஒவ்வொரு தொகுதிய ஒரு மாவட்டமா பிரிச்சு சீமான் அவர்கள் நெறைய பொறுப்புகள போட்டுக்கிட்டே வராரு. இப்போ ஒரு தொகுதிக்கு ஒருத்தர தான் வேட்பாளரா நிறுத்த முடியும். இப்ப இந்த அம்பத்தூர் தொகுதியில ஒரு 2000 நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்படின்னா, 2000 நிர்வாகிகள விட்டுட்டு சிலம்பரசன் அவர்கள வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க பர்சனலா? இல்ல அது வந்து நான் முன்பே சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து தமிழ் தேசிய பாதையில தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். நமக்கான அரசியல் என்னன்ற புரிதல் எனக்கு இருக்கும்னு அவர் நம்பியிருப்பாரு. இப்ப நாளைக்கு நான் வந்து சரியான பாதையில தான் இருப்பேன். ஒருவேளை வெற்றி பெற்றாலும் நான் எங்கேயும் வந்து ய இந்த பாதைய விட்டு விலகி போமாட்டேன்ற ஒரு புரிதலும், ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்கும்ன்றத நான் நம்புறேன். ஓகே. இப்ப நம்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, வேட்பாளரா போட்டியிடுறோம் இல்லையா? இப்ப நீங்க ஒரு தமிழ் தேசிய கொள்கையில பயணிக்கிறீங்க. அப்ப ம். அந்த கொள்கையில நீங்க இப்ப மக்கள்கிட்ட பரப்புரை செய்வதற்காக, நீங்க உங்கள எந்த அளவுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த களத்துக்கு வந்த பிறகு, வேட்பாளரா வந்த பிறகு. என்ன மாரியான புத்தகங்கள் படிக்கிறீங்க? இல்ல எந்த மாரியான நியூஸஸ்லாம் கேதர் பண்றீங்க? எப்படி அத பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து இந்த தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பு வரைக்கும் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்துல இருந்தேன். தமிழர்கள பத்தி, சங்ககால மன்னர்கள பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு நான் இருந்தேனே தவிர, என்னால வந்து ஒரு வலையொலிக்கு கூட என்னால வந்து ஒரு பேட்டி குடுக்க முடியாத அளவுக்கு தான் நான் இருந்தேன். ஆனா இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், நான் படிக்கிற ஒரே படிப்பினை வந்து தாய்மாமன் சீமான் அவரோட காணொளி தான். அவர் என்ன பேசுறாரு? எத பேசுறாரு? தற்சார்பு பத்தி என்னென்ன பேசுறாரு? உலக அரசியல பத்தி என்ன பேசுறாரு? இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பார்க்க நம்மளே செதுக்கிக்கிற அளவுக்கு நமக்கான திறன் வளர்ந்துட்டு இருக்கு. அ தற்சார்புனா நான் அதுக்கு முன்பு புரிந்திருந்த புரிதல் வேற. இப்போ புரிஞ்சிருக்க புரிதல் வேற. நம்ம தற்சார்பு எவ்வளவு நமக்கு முக்கியம்? இந்த புரிதல் எல்லாமே அவரால வந்தது தான். ஓகே. இப்ப உங்க தொகுதியில என்னென்ன அடிப்படை பிரச்சனைகள், என்ன தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகள் இருப்பதா பார்க்குறீங்க? எங்க தொகுதிய பொறுத்தவரை அடிப்படை பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, பள்ளி மாணவர்களுக்கான மேல்நிலை பள்ளி கிடையாது. அங்க ஹையர் இருக்க செகண்டரி ஸ்கூல் இல்ல. ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிடையாது. ஒரு அரசு பள்ளி கூட கிடையாது. நாங்க படிக்கணும்னா, ஒண்ணு அங்கருந்து வில்லிவாக்கம் வரணும், இல்ல புழல் போணும், ஆவடி போணும். ஆனா இப்படி ஒரு நெறைய தனியார் பள்ளிகள் இருக்கு அந்த அம்பத்தூர் திருமங்கலம் ரோட்ல. தனியார் பள்ளிகள் நெறைய இருக்கலாம். ஒவ்வொரு பள்ளியிலும் ரூ. 1,00,000 ரூ. ஆ, 80,000 குடுத்து படிக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. அப்ப இலவசமான கல்வியை கொடுக்கக்கூடிய அரசு பள்ளிகள உருவாக்கணும். முக்கியமா ஆண்கள் மேல்நிலை பள்ளியை உருவாக்கணும். ஒரே ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளி மட்டும் இருக்கு. ஆண்கள் மேல்நிலை பள்ளியை உருவாக்கணும். ஓகே. ஒவ்வொரு வட்டத்திலையும் சுகாதார அமைப்பு மையங்கள் உருவாக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பல்நோக்கு மருத்துவமனை ஒண்ணு உருவாக்கணும். ஏன்னா, அது வந்து ஒரு தொழில் நகரம். அந்த தொழில் நகரத்துல ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து நடந்ததுன்னா, நாங்க அங்கருந்து 1 மணி நேரம் வந்து பயணிச்சு தான் வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போகக்கூடிய சூழல் இருக்கு. இப்ப அதே பகுதியில வந்து ஒரு பல்நோக்கு மருத்துவமனையை உருவாக்கணும். நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன். ஏன்னா, அங்க இருக்க ஏரிகள் வந்து சென்னைக்கே முக்கிய குடிநீர் ஆதாரமா இருந்த ஏரிகள். அதுல 2 ஏரி மொத்தம் 3 ஏரியில 2 ஏரி அழிக்கப்பட்டுருச்சு. முழுமையா அழிக்கப்பட்டுச்சு. அம்பத்தூர் ஏரி, கொரட்டூர் ஏரி. அத தாண்டி வந்து இப்ப இருக்கிறது புழல் ஏரி மட்டும் தான். அந்த புழல் ஏரியிலும் இப்ப வந்து கழிவுநீர் கலந்துட்டு இருக்கு. அதுக்கான போராட்டங்கள முன்னெடுத்து நாங்க அத தடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்ப நெறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு இது இருக்கும். என்னன்னா, இப்ப சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு என்ன அதிகாரங்கள்லாம் இருக்கு? மக்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்காகலாம் ஒரு எம்.எல்.ஏவ அணுகலாம் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா, எதுக்கு கவுன்சிலர் பார்க்கணும்? எதுக்கு எம்.எல்.ஏவ பார்க்கணும்? எதுக்கு எம்.பி.ய பார்க்கணுன்ற புரிதலே நெறைய மக்கள் கிட்ட இல்ல. ஒரு எம்.எல்.ஏக்கு என்ன அதிகாரம் இருப்பதா நீங்க உணர்றீங்க? ஏன்னா, நீங்க போட்டியிடுறீங்க இல்லையா? அதனால சொல்லுங்க. பிளஸ் அ மக்கள் என்ன பிரச்சனைக்காக உங்கள அணுகலாம்? ஒரு எம்.எல்.ஏவ எந்த பிரச்சனைக்காக அணுகலான்றதையும் சொல்லுங்க. இல்ல என்ன பொறுத்தவரையும் மக்களுக்கான அனைத்து பிரச்சனைகளும் எங்களுக்கு எங்கள வந்து அணுகலாம். ம். இந்த பிரச்சனைக்காக தான் அணுகணும், இந்த பிரச்சனைக்காக அணுகக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களோட வீட்ல வந்து அடிப்படை வசதி ஏதாவது ஒண்ணு இல்லன்னா கூட வந்து
நான் பொதுவா என்ன சொல்றேன்னா, இப்ப கழிவுநீர் மேலாண்மை. கழிவுநீர் வந்து போறதுக்கான வழி இல்ல, உங்க வீட்ல. நீங்க அத வந்து மாமன்ற உறுப்பினர் தான் அணுகணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து நேரா வந்து சட்டமன்ற உறுப்பினர வந்து அணுகலாம். ஏன்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா தான், எங்களாலயும் ஒவ்வொரு வீட்லயும் இது இது சிக்கல் இருக்கு. இந்த பகுதியில இது சாலை பிரச்சனை இருக்கு. இங்க வந்து மின்விளக்கு பிரச்சனை இருக்கு. அது அதுக்குன்னு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருந்தா கூட, எல்லாத்தையும் எங்களோட பிரச்சனையா நாங்க பார்த்தால் மட்டும் தான், நாங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மெட்ரோ சிட்டின்னு கனவு நகரத்த வந்து உருவாக்க முடியும். இப்ப எல்லாமே வந்து எங்களுக்கான பிரச்சனையா தான் நான் பார்க்குறேன். இந்த பிரச்சனை இவங்கள தான் அணுகணும், இந்த பிரச்சனை இவங்கள தான் அணுகணும்னு நான் பிரிச்சுலாம் எதையுமே பார்க்கல. ஒரு 4 அல்லது 5 முனை போட்டியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக, அதிமுக, தாவேக, அ சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டணியை தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கோ, இல்ல சிலம்பரசன் அவர்களுக்கோ ஏன் வாக்களிக்கணும்? அதற்கான காரணங்கள் சொல்லுங்க. நீங்க சொன்ன மாரி 4 இல்ல 5 முனை போட்டியாலாம் பார்க்கல. நாங்க வந்து 2 முனை போட்டியா தான் பார்க்குறோம். ஒண்ணு தமிழ் தேசியம், இன்னொன்னு திராவிடம். இப்படிதான் இருக்கு. கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த ஒரு விஷயத்திலேயே நாங்க வேறுபடுறோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் வேறுபடுறோம். அவங்க வந்து ஊழல் லஞ்சத்த வந்து ஊக்குவிக்கிற ஒரு அமைப்புகளா தான், கட்சிகளா தான் அவங்க இருக்காங்க. நாங்க அதுலருந்து முரண்படுறோம். நாங்க வந்து தற்சார்பு பத்தி பேசுறோம். அவங்க வந்து பொருளாதாரம்ன்ற பேர்ல வந்து இந்த மண்ணையும் மண்ணின் வளத்தையும் அழிக்கக்கூடிய விஷயங்கள பத்தி அவங்க அவங்க பேசுறாங்க. நாங்க நாளைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாத சூழ்நிலை இருக்கக்கூடாது. நம்மளோட உணவ நம்மளே உற்பத்தி பண்ணணும்ன்றத பத்தி பேசுறோம். அவங்க வந்து உணவு வந்து இம்போர்ட் பண்ணாலும் பரவால்ல, கார்கள உற்பத்தி பண்ணா போதும், தொழிற்சாலைகள் வளர்ந்தா போதும்ன்றத பத்தி பேசுறாங்க. நாங்க இலவசங்கள முழுக்க முழுக்க வெ வெறுக்கிறோம். இலவசங்கள் வந்து மக்கள வந்து மேலும் 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 பின்னடைவுக்கு கொண்டு போகுதுன்னு நாங்க நினைக்கிறோம். எனக்கான எனக்கான பொருட்களை நானே வந்து வாங்கிக்கிற அளவுக்கு என்னை வந்து என்னோட தரத்தை உயர்த்திக் கொள்ள அளவுக்கு மக்கள உயர்த்தணும்னு நாங்க நினைக்கிறோம். அவங்க இலவசத்த குடுத்து மக்கள வந்து மீண்டும், மீண்டும், மீண்டும் பின்னோக்கி செல்றதுக்கான வழிமுறைகள கொண்டு வராங்க. அவங்க மேலும், 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 மேலும் கடன வாங்குறத பத்தியே பேசுறாங்க. நாங்க 1000 தருவோம், 2000 தருவோம், ரூ. 2500 தருவோம்னா எங்க இருந்து தருவீங்க நீங்க? கடன வாங்கி தானே குடுப்பீங்க. அப்ப அந்த கடனை யார் அடைக்கிறது? அதுக்கான அந்த கடன அடைக்கிறத வந்து எங்க கிட்ட இருந்து புடுங்கி தானே நீங்க கடன் அடைப்பீங்க. அப்ப இந்த கடன்களை குறைக்கிறதுக்கான வேலை என்ன? அதுக்கான ஆட்சி முறை என்ன? இத பத்தி நாங்க பேசுறோம். இப்ப அடிப்படையிலேயே அவங்க ஒட்டுமொத்த பேருக்கும் நாங்க வந்து மாற்றா தான் இருக்கோம். ஓகே. இப்போ பரப்புரை நம்ம பண்ண போறோம் 1 மாச காலம். என்னென்ன விடயங்கள நீங்க கொண்டு போய் பரப்புரையில சேர்க்கணும் மக்கள் கிட்ட அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு நாங்க பரப்புரை தொடங்கும் பொழுது பல்வேறு திட்டங்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ட்டு. ஆனா கள நிலவரம் பார்த்தோம்னா, ஒரே ஒரு துண்டறிக்கையும் இந்த ஒரு துண்டு இருந்தா போதும். நாங்க அந்த துண்டறிக்கைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோமா, நாம் தமிழரா? நான் பார்த்துருக்கேன். சீமான் பேசியிருக்காரு. சீமான் அத சொல்றாரு. சீமான் இத சொல்றாரு. எல்லாமே சரியா இருக்கு. அவரு வரமாட்றாரு. அவர் வந்துட்டா போதும்ன்ற அளவுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ, அத வந்து எங்களுக்கு முன்னாடி அவர் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அப்ப எங்களோட வேலைய வந்து ரொம்பவே எளிதாக்கிட்டாரு. நாங்க போய் மக்கள் முன்னாடி நின்னாலே போதும். நாங்க இருக்கோம், உங்களுக்காக நாங்க இருக்கோம்ன்ட்டு நாங்க மக்கள் முன்னாடி நின்னாலே போதும்ன்ற ஒரு சூழல உருவாக்கிட்டாரு. ஓகே. இப்ப நீங்க 2011ல இருந்து கட்சியில இருக்கீங்க இல்லையா? இப்ப 2016 தேர்தல நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்பைக்கும் இந்த 10 ஆண்டு கால இடைவெளியில நாம் தமிழரினுடைய வளர்ச்சிய எப்படி பார்க்குறீங்க? வளர்ச்சி கண்ணெதிர்க்க தெரியுது. நம்ம வந்து மொதல்ல 2016ல இருக்கும் பொழுது, மொத்தத்திலே அம்பத்தூர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகபட்சம் ஒரு 50 உறுப்பினர், 60 உறுப்பினர் தான் இருந்தோம். அவங்க தான் வந்து களமாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும் 4000 உறுப்பினர்கள் இருக்கோம். 4000 உறுப்பினர். 4000 உறுப்பினர் மட்டும் இருக்கும். அந்த அளவுக்கு கட்சி வந்து வளர்ந்திருக்கு. தொண்டர்கள் இல்லாம உறுப்பினர்கள். உறுப்பினர்கள் மட்டும் நான் சொல்றேன். ஓகே. அப்ப அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி தானே. அன்னைக்கு 1.1% இருந்து இன்னைக்கு 8.7% வளர்ந்திருக்குல்ல கட்சி. அதுவே மாபெரும் வளர்ச்சி தானே. ஓகே. நீங்க திமுக வேட்பாளர உங்களுடைய போட்டியாளரா பார்க்குறீங்களா? அதிமுக வேட்பாளர உங்களுடைய போட்டியாளரா பார்க்குறீங்களா? இல்ல தாவேகா வேட்பாளர போட்டியாளரா பார்க்குறீங்களா? இல்ல அம்பத்தூர பொறுத்தவரையும் நாங்க யாரையுமே போட்டியாளரா பார்க்கல. அந்த மாதிரி ஒரு சூழலே இல்ல. ஓகே. ஏன்னா திமுக வேட்பாளர் மக்கள் சந்திக்கவே இல்ல. மக்கள் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க திமுக வேட்பாளர். அப்ப மக்களுக்கு வந்து அவர் மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. தாவேகாவை பொறுத்தவரைக்கும் மக்கள் வந்து அந்த கட்சி மேலேயே ஒரு அதிருப்தி வந்துருச்சு மக்களுக்கு. ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு அரசியல் நாகரிகம் கூட பண்பாட்டு நாகரிகம் கூட இல்லாத ஒரு கூட்டத்தை வந்து மக்கள் பார்த்ததில்ல. அப்ப அவங்களுக்கு மக்கள் பார்க்கும் பொழுது அவங்க மேல ஒரு அதிருப்தி வருது. அதிமுக எங்க இருக்கு? அப்படி ஒரு கட்சி இருக்கான்ற ஒரு சூழல் தான் அம்பத்தூரை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அப்ப நாங்க யாரையுமே போட்டியாளரா பார்க்கல. நாங்க வந்து களம் எங்களுக்கானதா இருக்கு. நாங்க உறுதியா வெல்வோம்ன்ற நம்பிக்கையில நாங்க வந்து களமாடிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப இந்த காணொளியை பார்க்கக்கூடிய தமிழக வாக்காளர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக, இல்ல சட்டமன்ற வேட்பாளராக உங்களுடைய என்ன சொல்வது? ஒரு கோரிக்கை இல்லன்னா நீங்க சொல்ல விரும்புவது என்ன?
இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர்னால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? அது எங்கேயோ கடைக்கோடியில் நடந்துட்டு இருக்கு. இங்க நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னா, நமக்கான எரிவாயுவா இருக்கட்டும், எரிபொருளா இருக்கட்டும், இதுக்கான தட்டுப்பாடு. இப்ப இது மட்டும் தான் தட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான உர தட்டுப்பாடு கூட இருக்கு. இப்ப உரம் உலகத்துக்கு தேவையான இந்த உரம் இல்லன்னா, நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து நாளைக்கு வந்து கஷ்டப்படுவோம். அப்ப நமக்கான உணவ நம்மளே உருவாக்கணும்ன்றது தான் தற்சார்பு பொருளாதாரம். இத பத்தி தான் நாங்க கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாம இலங்கையில ஏற்பட்ட மாரி மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்ததுன்னா, அன்னைக்கு வந்து நீங்க வந்து எங்கள பத்தி தான் யோசிப்பீங்க. ஏன்னா, தொடர்ந்து நாங்க அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட 10,00,000 கோடிய தாண்டி கடன் போயிட்டு இருக்கு. இந்த கடனும் நம்ம தான் அடைக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் தான் அடைக்கணும். உங்களோட மின் கட்டணத்துல இருந்தும், உங்களோட எரிவாயு வரியில இருந்து தான் இந்த கடன் வந்து மீட்டெடுக்கப்படுதுன்ற புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு ரூ. 1000 தரான், ரூ. 2000 தரான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு தண்ணீருக்கு மட்டும் ரூ. 54,000 நீங்க செலவு பண்றீங்க. ஒரு ஆண்டுக்கு குழந்தையோட கல்வி கட்டணம் மட்டும் ரூ. 50,000 இருந்து ரூ. 1,00,000 வரையும் செலவு பண்றீங்க. மருத்துவ செலவு மட்டும் எதிர்பாராத மருத்துவ செலவு மட்டும் நமக்கு வந்து இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள குறைஞ்சது 2, 3 லட்ச ரூபா வருது. அப்ப அந்த 1000, 2000 பத்தி யோசிக்காதீங்க. நம்ம எவ்வளவு இழக்கிறோம்ன்றத யோசிங்க. இது எல்லாம் நமக்கு இலவசமா கிடைச்சது. நமக்கான தற்சார்பு பொருளாதாரம் நம்மகிட்டே இருந்தது அப்படின்னா, நம்ம யார்கிட்டயும் கையேந்தி நிக்க வேண்டியதில்ல. யாரையும் நம்பி நம்ம இருக்க வேண்டியதில்ல. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, எங்கள தவிர வேற யாரும் தெரிய மாட்டாங்க. உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக அமைய என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி. நன்றி.